ராமரின் திருவடிகள் போற்றி போற்றி. தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. இன்று பேசக்கூடிய தலைப்பு தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. ராமருக்கு பட்டாபிஷேகம் என்று தசரத மன்னன் அறிவித்தார். எப்பொழுதுமே ராமபிரான் தந்தையை வணங்கி மறுவேலை பார்ப்பார். போய் தந்தையை வணங்க போறாரு ராமபிரான். இடையில் கைகேயியை பார்க்குறாரு. கைகேயி நில், எங்கு செல்கிறாய் என்று சொல்றாங்க. ராமபிரான் இப்படி கேட்டவுடனே, கைகேயி தாய் இப்படி கேட்டவுடனே ரொம்ப ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியும் ஆச்சரியமும் ஏன் தாயே போக வேண்டாங்கிறீங்க என்று கேட்குறாங்க. உடனே கைகேயி சொல்றா, உன்னுடைய அப்பா 2 செய்திகளை உன்னிடம் கூறச் சொன்னார், கூறட்டுமா என்று கேட்டாங்க கைகேயி அம்மா. உடனே ராமர், தந்தை சொன்னால் என்ன, தாய் சொன்னால் என்ன, நான் நிறைவேற்றுகிறேன், சொல்லுங்கள் தாயே என்று ராமபிரான் மிகவும் பணிவுடன் கேட்கிறார் கைகேயிடம். உடனே கைகேயி சொல்கிறாள், ஆழிசீர் உலகமெல்லாம் பரதன் ஆள, நீ போய் தாளிரும் சடைகள் தாங்கி தாங்கோனா தவக்கோலம் பூண்டு பூலிவெங்கானம் காணல் பூண்டு புண்ணிய துறைகள் ஆடி 7 ஆண்டு கழித்து இங்கு வா என்று இயம்பினன் அரசன் என்றார். உடனே ராமர், அரசன் என்று ஏன் தாயே சொல்கிறீர்கள்? தந்தை என்று சொல்ல வேண்டியதானே, நான் அதனை உடனே நிறைவேற்றுகிறேன். பரதன் ஆண்டால் என்ன, நான் ஆண்டால் என்ன, எல்லாம் ஒன்றுதான். நான் உடனே வனவாசம் செல்கிறேன் தாயே என்று ராமபிரான் தனது ஆடை அணிகலன்கள்லாம் கழட்டி வைத்துவிட்டு தவக்கோலம் பூண்டு தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்ற சொல்லுக்கு பேராக அவர் வனவாசம் சென்றார். ஸ்ரீராம ஜெயம்.